உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் சாய் சுப்லட்சுமி கனகராஜ். உடலின் செரிமான தன்மைக்கு ஏற்ற மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நோய்கள் இல்லை. பொதுவாக நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவுகள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மென்று நம்ம எந்த அளவுக்கு உமிழ்நீர்ல கலந்து அது ஒரு நம்ம முழுங்கும் பொழுது நம்ம தொண்டைக்கு அது என்ன உணவுன்னு தெரியக்கூடாது. ஒரு திரவமா போய் சேரணும். அப்படி இருக்கணும். சும்மா அள்ளி போட்டு மண்ணு வாயில தான் பற்கள் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், வயித்துக்குள்ள பற்கள் இருந்து அங்க போய் மென்னு சாப்பிட்டுமேங்கிற மாதிரி உள்ள முழுங்கி அனுப்பிட்டு இருக்காங்க நிறைய பேர் இன்னைக்கு. 10 நிமிஷத்துல நான் சாப்பிட்ருவேங்க, 5 நிமிஷத்துல நான் சாப்பிட்ருவேங்க அப்படிங்கிற மாதிரி. நோய்கள் இன்னைக்கு பெரும்பாலுமா இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னா, நொறுங்க தின்றது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நல்லா மென்னு சாப்பிடுங்க. நம்ம சாப்பிடும் பொழுது இந்த மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, பேசிட்டு இருக்கிறது இதெல்லாமே இல்லாம, நம்ம சாப்பிட்ற உணவை ரசிச்சு ருசிச்சு அதை மென்னு நம்ம உமிழ்நீர் கலந்து நம்ம சாப்பிடும் பொழுதுதான் அந்த உணவு முழுமையான சத்துக்களை உடலுக்கு கொடுக்கும். இல்லை அப்படின்னாக்கா அது கழிவுகளாக தான் போய் சேரும். 10% நமக்கு சத்துக்கள் போனால் 90% நமக்கு கழிவாக தான் வெளில வரும். சக்கை தான் நமக்கு எல்லாமே. அதுவே இல்லாமல் நம்ம இந்த மென்னு சாப்பிட்டு நம்ம உமிழ்நீரோட கலந்து அதை ரசித்து ருசித்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா 80% நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை அது கொடுக்கும். தேவையில்லாதது தான் கழிவுகளை அனுப்பும். ரத்தத்துக்கும் நம்ம எலும்புகளுக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்குமே செல்லக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது நம்ம சத்துக்களா போய் சேரக்கூடியது நம்ம உண்ற முறையை பொறுத்து தான் இருக்கு. நம்ம உண்ற உணவு கூட பொறுத்து கிடையாது. இப்போ ரொம்ப ஏழ்மையான மக்கள் என்ன சாப்பிட்றாங்க, எல்லாரும் பழம் வாங்கி சாப்பிட்றாங்களா, எல்லாருமே இதுல நியூட்ரிஷன் இருக்கு, இதுல விட்டமின் இருக்கு, இதுல புரோட்டீன் இருக்கு அப்படின்னு பார்த்து யாராவது சாப்பிட்றாங்களா? அப்படி கிடையாது. அப்ப அதுல என்ன நம்ம சாப்பிட்ற உணவை பொறுத்து கிடையாது. நம்ம சாப்பிட்றது தான் முதல் விஷயம். அப்புறம் தான் நம்ம உணவு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கக்கூடியது. அதனால அதை சாப்பிடுங்க. காலநிலைக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை தேர்ந்தெடுங்க. வெயில் காலத்துல என்ன மாதிரியான உணவுகள், ஒரு மழை காலத்துல என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடணும், காலை நேரங்களில் எப்படியான உணவுகளை சாப்பிடணும். காலை நேரங்கள் எடுத்துட்டு 3 வேளையுமே சமைச்ச உணவுகள் சாப்பிடாம காலை வேளையில கொஞ்சம் பச்சையா நம்ம சாப்பிடக்கூடிய ராவா எடுத்துக்கக்கூடிய காய்கறிகளோ இல்லை பழங்களோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடியது, இல்லை சிறுதானிய உணவுகள் இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா அதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமானத்தன்மை கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம அடிக்கடி பசி எடுக்காது. நம்ம அதை அடுத்தது நம்ம எதாவது சாப்பிடணுமோ, நிறைய பேர் ஏதாவது குறிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா இதுதான் இன்னைக்கு டயபிட்டிஸ்க்கு காரணமாக இருக்குது. இந்த டயபிட்டிஸ் அப்படிங்கிறது உடல் பருமனால் வருது அப்படிங்கிறாங்க. உடல் பருமனால் வருது அப்படிங்கும்போது உடல் பருமன் ஏன் ஏற்படுது? இந்த மாதிரி தேவையற்ற உணவுகளை அதிகமாக நம்ம சாப்பிட்றதுனாலையும் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம இதுதான் காரணம் அப்படின்னு இல்லாமல் சின்ன சின்ன காரணங்களை நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னால பெரும்பான்மையான நோய்களை நம்ம தவிர்த்துக்க முடியும். இன்னைக்கு உடல் பருமனால தான் பெரும் நோய்கள் வந்துட்டு இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா உடல் பருமன் வந்த உடனேவே என்ன பண்ணுது அப்படின்னா நீரிழிவு அப்படிங்கிறது கூட ஒட்டிக்குது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிற உணவு அப்படிங்கிறது 2வது பட்சம். ஆனா நம்ம எப்படி சாப்பிட்றோங்கிறது தான் முதல். இரவுல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டா மைல்டா இருக்கணும். நம்ம 6 மணிக்கு முன்னாடியே தான் நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்டாங்க. நம்ம இன்னைக்கு ரொம்ப லேட் நைட்டாவே சாப்பிட்றோங்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கணும். ஆவியில வேக வச்ச மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம், கஞ்சி மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம், இல்லை பழச்சாறுகள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம முடிச்சுக்கலாமே தவிர அதிகமான எண்ணெயில பொரிக்கப்பட்ட உணவுகள் இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா நைட் ஆனாக்கா ஃப்ரைட் ரைஸ் வாங்குங்க, பரோட்டா வாங்குங்க, இந்த மாதிரியான உணவுகள் குழந்தைங்களுக்கு தயவு செய்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் அப்படிங்கறத ஆசைக்கு வாங்கி கொடுங்க. அதுவே ஒரு பழக்கமாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு குழந்தைங்க ஆசைப்படுறாங்க, கேட்குறாங்க, ஓகே. நாளைக்கு குழந்தைங்களுக்கு நோய் வந்ததுக்கு பிறகு அவங்க ஆசைகள் அப்படிங்கிறத தாண்டி நம்ம சாப்பிட முடியாம அவங்க தவிக்கும் பொழுது அது நமக்கு கஷ்டமா போகும். நமக்கு நோய் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம ஆசைப்பட்ட பொருளை கூட சாப்பிட முடியாத போகும். அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம எப்பவுமே ஆரோக்கியமா இருந்தோம்னா எப்ப வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நடந்துக்கோங்க. நன்றி.